என்னூனே என்னூனே ஊனின் உள்ளமே ஊனின் உள்ளமே உள்ளத்தினுள்ளே நின்ற கருவே உள்ளத்தினுள்ளே நின்ற கருவே என் கற்பகமே என் கற்பகமே கண்ணே கண்ணீர் கருமணியே கண்ணே கண்ணீர் கருமணியே மணியாடு பாவாய் பாவாய் மணியாடு பாவாய் பாவாய் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் அருவாய வல்வினை நோய் அடையா வண்ணம் ஆவட தண்டுரையுறையும் அமரையே அமரையே ஒரு நாளைக்கு 5 தடவை பிறக்க சொல்கிறாங்கப்பா. ஆஸ்பத்திரி இல்லை. Ladies and gentlemen, today we'll have to decide where our first branch is going to be. இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஹலோ. So it's agreed that we'll have a first branch in Anna Nagar and not in Adaya. Anna Nagar is a wonderful place to have a first branch. Dr. Govind, you have any problems with it? Maybe we'll have a next branch in Adayar. His house must be in Adayar. Excuse me, doctor. Jenny, how many times have I told you not to disturb me during a meeting? Sorry, sir. It's about your father. Excuse me. Shiva? 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 What is bothering you? Nothing. Shiva, you're hiding something from me? No, Stella. Who was that on the phone? Govind. Your childhood friend? What did he say? Appa had a stroke When? 2 months back. And he informs you only now. Is he still in the hospital? No, he's back home.
So you'll have to go and see him. No, I'm not going. Why? The old man didn't want me to come even for his funeral. Okay, Shiva. I understand your anger. If you don't want to go, you don't have to go. But what about Adi? Whether you like it or not, Adi is his grandson. And he has to meet his grandfather before the old man pops off. You have that responsibility, Shiva. அப்பா அம்மா கிடையாது. ம். அனாதாசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. ஆஹா. இப்போ எங்கூட தான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓஹோ. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதான் சொல்லிட்டியப்பா, அனாதாசிரமம் பண்ணு. பேர் ஸ்டெல்லா. என்னன்னு சொன்னேன்? ஸ்டெல்லா. கிறிஸ்டியன்? ஆமாப்பா. நீ எது செஞ்சாலும் ஒன்றுக்கு 10 வாட்டி யோசனை பண்ணிட்டு செய்கிறவன்னு நினச்சேன். அப்பா இதுவும் அப்படி தான்ப்பா. நல்லா யோசனை பண்ணி எடுத்த முடிவு தான். ஏன்னா மசதி யோசனை பண்ணேன். ஏண்டா நீ பாட்டுக்கு எவ்வளையாவது போய் எடுத்துக்கிட்டு வருவேன், அதுக்கு நாங்கள் ஒத்துக்கணுமா? ஏண்டா அவளை பற்றி வச்சு யோசனை பண்ணியா? எவன்டா கட்டிப்பான் அவளை? யோசனை பண்ணாட யோசனை. யாரா அது திறந்த வீட்டில் நான் நுழையிற மாதிரி? யாரா இவ? ஸ்டெல்லாப்பா. ஏண்டா எவ்வளையாவது எடுத்துக்கிட்டு வந்தே என் பொண்டாட்டி எம்பே, அது நாங்கள் ஒத்துக்கணுமா? அப்பா நான் யாரையும் இழுத்துக்கிட்டு வரவும் இல்லை, நீங்கள் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படிவில் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எந்திரி. ஏமா அவனுக்கு தான் பொம்பளை முகத்தில் கண்ணு மண்ணு தெரியல, உனக்கு புத்தி எங்கே போச்சு? அப்பா அவளுக்கு தமிழ் தெரியாதுப்பா. ஓ அது வேறையா? Uncle, I'm not the kind of girl you take me for. அடி செருப்பாள் பண்ணுறதையும் பண்ணிட்டு என்கிட்ட இங்கிலீஷில் வேறு பேசுறியா? போடி வெளியே. அப்பா இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுடும். டேய் நேற்று வந்து ஒரு பொட்டச்சிக்காக எங்கிட்ட மோதுறியா நீ? போட வெளியே. கம். போனத்தையும் கூட வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏண்டா ஸ்ட்ரோக் வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் தான் நீ எனக்கு தெரியப்படுத்துவியா? விஷயம் கேள்விப்பட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு ஓடினேன். ஐசியூவில் வச்சுருந்தாங்க. அந்த நிலமையில அவர் என்னை கூப்பிட்டு உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டேன். இந்த கண்டிஷனில் உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் வேறு என்னை சத்தம் போட்டார். அதான் நார்மலாகி டிஸ்சார்ஜ் ஆனதும் உனக்கு ஃபோன் பண்ணேன். 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு. கூட யாரா இருந்தா? வேற யாரு? அவருடைய 2வது சம்சாரம் தான். யார்? விஜிமாவா? ராத்திரி பகலும் ஆஸ்பத்திரியிலே விழுந்து கிடந்தாங்க. நீ போலையா? உன் கல்யாணத்துக்கு நான் தான் சாட்சி கையெழுத்து போட்டுன்னு எப்படி அவருக்கு தெரிஞ்சிருச்சு? அதுலேருந்து அவர் எங்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதே இல்லை. எங்கே பார்த்தாலும் நின்று ஒரு பாட்டம் பாடிட்டு தான் போகிறார். உன் தங்கச்சி வேற நிறமாச கர்ப்பிணியாக இருக்கு. மாப்பிள்ளை தான் பாவம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறாரு. டேய் என்னடா இங்கே நிறுத்திட்ட? கேட் அங்கேல இருக்கு. உன்னை என்னையும் ஒன்றா பார்த்தா உன் பெருசு கத்த ஆரம்பிக்கும். எனக்கு எதுப்பா காலங்காத்தால? போ நீயே வாங்கிக்க.
ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெயர் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு சுட்டிட்டு இவளே வரேன்ப்பா. கூப்பிட்டீங்களாப்பா? ஏம்மா எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு இந்த கேட்டை முடிவேன்னு? ஏன்பா? பாரு கண்ட நாயெல்லாம் உள்ள வருது. அப்பா அண்ணாப்பா? தெரியும், அந்த நாய்க்கு தான் சொல்லியிருக்கேன்ல போனது கூட வரக்கூடாதுன்னு. பா நீ வாண்ணே. டே சுகாட்ரா. உட்காருண்ணே, காஃபி எடுத்துட்டு வரேன். குஷன் எல்லாம் இருந்தது? அதெல்லாம் போய் வருஷங்களாச்சுண்ணே. அம்மா யாரும்மா அந்த ஆளு? யாரா? நம்ம ஹாலில் யாரோ உட்காந்துருக்காங்க. ஆளுன்னெல்லாம் சொல்லாத, உன் மாமா அவரு. மாமானா? என் அண்ணன்டா. உன் பேர் என்னப்பா? சிவசங்கரன் பிள்ளை. உன் பேர்? சிவகுருநாதன் பிள்ளை. ஓ, காஃபி. தேங்க்யூ. நீ என்ன பிள்ளைப்பா? ஆ, உன் பேர் என்னன்னு கேட்டேன். சிவபிரகாசம் பிள்ளை. பேரை கேட்டால் பேரை சொல்ல வேண்டியதானே? அது என்ன பிள்ளை பிள்ளைன்னு ஒரு வாள்? என்னை அப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க. யாரு? தாத்தா. நீ என்னம்மா இந்த மாதிரி ஆயிட்ட? அடையாளமே தெரியல. போங்கடா, போய் படிங்கடா, பரிசு இருக்குல்ல. வரிசையா வேற பெற்று வச்சிருக்க. மூத்தது பொம்பளை பிள்ளைய பிறக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசைண்ணே. பையனா போயிட்டான். ரெண்டாவது பொட்டை பிள்ளைய பிறக்கும்னு நினச்சோம். ரெண்டாவதும் இல்லை, மூணாவதும் இல்லை. இது 4வது ட்ரையா? இது பொண்ணு தானே. காப்பி ஆறுது பாரு. ம், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தியே. வேணான்ட்டாரு. அப்பாவா? ம். நீ போன அடுத்த வாரமே காலேஜ் போவானான்ட்டார். நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்கிறதையும் மறந்துட்டேன். என்ன உன் பாட்டை பார்த்துட்டு நீ கிளம்பி போயிட்ட. நான் இங்க மாட்டிக்கிட்டேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணலான்னு இருந்தேன். உன் மேல இருந்த கோவத்தை என் மேல கொட்டிட்டாரு. சரி விடு, தலைவிதின்னு ஒண்ணு இருக்குல்ல. அண்ணி என்ன வரல? பையனுக்கு எக்ஸாம் 2 நாளில் வந்துடுவா.
ஏம்மா சொல்லுங்க. இவன் மட்டும் வந்திருக்கான், இவன் பொண்டாட்டி வரலையம்மா? ஏன் மறுபடியும் அவங்கள அவமானப்படுத்துறதுக்கா? இங்கே பாரு, சொல்லிட்டேன். அவள் வந்தால் இங்கே சமையல் வச்சிடக்கூடாது, வெளியே வச்சுக்க சொல்லு. டேய், ஏண்டா படித்தவன் தானே நீ? மாட்டேன் இருந்துட்டு பூஜை ரூமில் போய் நிற்கிறேன். வெளியே போடா, வெளியே போடான்னு சொல்கிறேன் இல்லை? அண்ணே, வலி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குண்ணே. பா, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாம்மா. Heather, up. Heather, up. அண்ணே, அப்பா முன்னாடி மாதிரி இல்லை, வயசாயிடுச்சு, உடம்பு வேற சரியில்லை. நீ தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வரி பண்ணிக்காத, நான் பார்த்துக்கிறேன். நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமல். வா லக்ஷ்மணா. என்ன லக்ஷ்மணா காலங்காத்தால? ஒன்றும் இல்லை, பையன் வந்ததாக கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு. எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கய்யா. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த வாட்டியாவது பேத்தி பிறக்கட்டும். கண்டிப்பாக பேத்தி தான். அப்புறம் சுப்பு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான், கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. வாங்க தம்பி. என்ன மாமா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்பா காய்கறிக்கு போயிருக்காங்க, வந்தால் சாவி கொடுக்க சொன்னாங்க. பா, 2 minutes. 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 2 min
அப்பா யாருமா? அப்பா இல்லைங்களா? வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு. சரி, அப்பான்னு கூப்பிட்டேன். நீ யாருமா? நான் அவரோட 2வது பொண்ணு. சார் யாருன்னு தெரியலையே. நான் அவருடைய மூத்த மகன் சிவராமன், டாக்டர் சிவராமன். அண்ணே நான் உன் தங்கச்சி அண்ணே. ஏம்மா நீ அந்த பேம்பிலியம்மன் தெரு விஜயமா பொண்ணா நீ? ஆமா அண்ணே. அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு சொல்ல முடியாது, 1-2 தடவை பார்த்துருக்கேன். நீங்க ஊரை விட்டு போனப்ப எனக்கு 5 வயசாம். அம்மா சொன்னாங்க. ஏம்மா நின்றுட்டு இருக்க? உட்கார். உன் பேர் என்னம்மா? சக்தி, சிவசக்தி. எத்தனாவது படிக்கிற? 10ன்னு. இந்த பாரு, நல்லா படிக்கணும். படிப்பு ஒன்று தான் நம்மளை தூக்கி விடும். அதுவும் நீ போட்ட புள்ள வேற. ஏம்மா சிரிக்கிற? இல்லைண்ணே, நீங்க பேசுறது அப்படியே அப்பா மாதிரியே இருக்கு. நீ என்னடி இங்கே நிற்கிற? ஸ்கூலுக்கு போகல? அப்பா இன்னைக்கு சண்டேப்பா. ஓ, என்னது? உங்களுக்கு சாப்பாடுப்பா. அக்கா ஆஸ்பத்திரி போயிட்டாங்கல்ல, அதான் அம்மா கொடுத்து விட்டாங்க. ஏண்டி வெளி சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உங்கள் தெரியாதா? தெரியாது? சாப்பாடு கொடுத்து விட்றாளாம். சாப்பாடு ஏம்மா வெயிலில் நிற்கிற? உள்ளவா. என்னண்ணே இப்படி சொல்லிட்டு போறாரு? வீட்டுக்கு வரப்பெல்லாம் நல்லா சாப்பிடுவாருண்ணே. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் இருக்கேன்ல, அதை பெருசு கொம்பில் ஏறிட்டு போகுது. அதை விட நீ என்கிட்ட கொடு, நான் சாப்பிட்றேன். அண்ணே, அண்ணியை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணே, பார்க்க ஆசையா இருக்கு. அவள் வரலம்மா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஏண்ணே? பையனுக்கு எக்ஸாம், நாளைக்கு வந்துடுவா. ம் சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். அண்ணி வந்தவொடனே கண்டிப்பாக எல்லாரும் வீட்டுக்கு வரணும். ம். அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. ஏய் இவள. அண்ணே. அடிக்கடி வந்து போ. என்ன? வரேண்ணே. விடுங்கப்பா, நான் பண்ணுறேன். போடா, இவ்வளோ நாள் நீ தான் வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தியா? போ போடா. காய் வெட்ட வந்துட்டான். காய்
தண்ணி குடிங்கப்பா. Shit. அப்பா என்னப்பா பண்ணது? ஒன்றும் இல்லைப்பா, ஏறுமா. ஒன்றும் இல்லை. ஒன்று ஒன்றும் இல்லை. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அப்பா கொஞ்சம் எந்திரிங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. மாத்திரை போட்டுக்கங்க. மெதுவா. ஈஸ்வரா, ஏப்பா இங்கே படுத்துட்டேன். அது நேற்று என்ன மாத்திரப்பா கொடுத்த? ஏன்பா? இல்லை, போட்டு படுத்தா தான் தெரியும். இப்போ தான் எந்திரிக்கிறேன். ஏப்பா, அப்பா பச்சை தண்ணியில் குளிக்கலாம்ல? வேணாம்ப்பா, இன்னைக்கு வேணாம். தண்ணி சூடா இல்லையே? இல்லைப்பா, சரியாக இருக்கு. ஏண்டா அப்பா, எப்போ இருந்துடா கண்ணாடி போடுறேன்? அது இப்போ தான்ப்பா ஒரு 2 வருஷம் இருக்கும். ஓ,
2 வருஷமாக கண்ணாடி போடுறியா? கண்ணாடி அவனுக்கு நல்லா தான் இருக்கு. டேய், நான் இங்கே இறங்கல. இப்போ போனதான் பொண்டாட்டி கூட்டு வரலாம். டே, உனக்கு அவளை ஞாபகம் இருக்கா? ரொம்ப நேரமாக காக்க வச்சுக்கணும். இல்லைண்ணே, நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நான் தாடி அதுவுமா இருக்கேன். எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? அவர் ஃபோன் பண்ணியிருந்தாருண்ணே. அவனை ஆஸ்பத்திரியில் இறக்கிட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.